பர்வதம் நோக்குதே, என் இதயம் பதில் தேடுதே, என் உதவி எங்கிருந்து வரும் என்று என் ஆவி அழைக்குதே. வானமும் பூமியும் படைத்தவர் என் அருகிலே நிற்கிறாரே, தள்ளாடும் என் பாதைகளை தம் கரங்களால் தாங்குகிறாரே. உறங்காத தேவன் நீரே, இரவும் பகலும் காக்கிறீரே, என் நிழலாய் வலது பக்கம் என்றும் கூட நடக்கிறீரே. தூங்காத காவலரே, என் நம்பிக்கையின் தேவனே. பர்வதங்களை தாண்டியும் என் உதவி நீர்தானே. பகலும் வெயிலும் தீண்டாதே, இரவின் பயமும் சேராதே, எல்லா தீங்கில் இருந்தும் என் ஆத்துமாவை காப்பீரே. புகையிலும் வருகையிலும் என்றும் என்னுடன் இருப்பீரே, இன்று முதல் என்றைக்கும் என் காவலனாய் நிற்பீரே. உறங்காத தேவன் நீரே, இரவும் பகலும் காக்கிறீரே, என் நிழலாய் வலது பக்கம் என்றும் கூட நடக்கிறீரே. தூங்காத காவலரே, என் நம்பிக்கையின் தேவனே. பர்வதங்களை தாண்டியும் என் உதவி நீர்தானே. துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாதவன், பாவிகளின் வழியில் நில்லாதவன், பரியாசக்காரரோடு அமராதவன், அவன் பாக்கியவான் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறான், இரவும் பகலும் தியானிக்கிறான். நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்ட மரம் போலவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாய்க்குமே.
ஆமேன், ஆமேன், ஆமேன். வார்த்தைகளின் வெளிச்சம் உதயமாகின்றது சங்கம வானொலி நிலையத்திலிருந்து. இந்த வார்த்தையின் வெளிச்சம் உலகமெங்கும் பிரகாசிக்க இருளாக்கல தாழ்ந்த கொடுக்க தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆகையால் நாம் எண்ணெயாம் ஆவியில் நிரப்பப்படவும் கர்த்தருடைய கரத்திலுள்ள கத்தரியால் வெட்டப்படவும் நம்மை அர்ப்பணித்தால் போதும். நாம் தொடர்ந்து கர்த்தருக்காக வார்த்தைகளுக்கு வெளிச்சம் கொடுக்கலாம் இந்த சங்கம வானொலி நிலையத்திலே. ஆமென். இன்று துதி ஆராதனை பாடல் வேதத்தியான பகுதியில் தாழ்ந்த கொடுப்போர் பிரதர் மகேந்திரன், சிஸ்டர் கருணா, சிஸ்டர் கிரேஸ், சிஸ்டர் ரஜன் அலங்காரமணி, சிஸ்டர் டொலி ஆகியோர். செய்தியாளர்கள் பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா, பாஸ்டர் ராஜநாயம் இந்தியா, ரெவரன் ஸ்டீவன்ஸ் காப்ரோ ஒன்டாரியோ. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை மாலை இரவு வேளையிலே இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதி தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி முதானி பாய்ந்த கரத்தால் ஆசீர்வதித்து இன்று அந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தருகின்ற சங்கம வானொலியை நினைவு கூறுகிறோம். லெஸ்ஸி பிரதர், சிஸ்டர் ரீட்டா, பிள்ளைகள் பெரிய அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளை கலந்து கொண்ட பிள்ளைகள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், வார்த்தை கொண்ட தாசர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இன்றைய நாள் ஒரு ஆவில் அணு கொண்ட நாளாக நீர் மாற்றி அமைக்க வேண்டுமாக செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிரசன்னம் ஒரு வல்லமை உமது பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக, உமது பிரசன்னம் ஊற்றப்படுவதாக சுவாமி. இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் உலகம் எங்கும் 97 ரேடியோலே கத்தாவே இந்த நிகழ்ச்சியை போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த ஒன்றான மெத்தவன் நீரே என்று கண்டுகொள்ள நீர் இன்றைய நிகழ்ச்சியிலே கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். துதித்து ஆராதித்து பாடல் பாடி வேதத்தியான பகுதியை நடத்துகிற பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்து உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறார் சுவாமி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதும், இந்த பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீர் வழி நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். தேவனே, இந்த பிள்ளைகள் துதித்து ஆராதிக்கும் பொழுது அந்த சத்தம் ஆண்டவரது பரலோக ராஜ்யத்தை அசைக்கட்டும், இந்த உலகத்தை அசைக்கட்டும். 97 ரேடியோல கேட்கிற பிள்ளைகளை அசைக்க கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். உமது நாமம் மாயப்பட வேண்டும் ஆண்டவரே, உமது வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, இந்த பரிசுத்தான் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்தார். உமது பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தாவே. உமது பிரசன்னத்தால் நிரப்பும், ஒரு வல்லமையால் நிரப்பும். கேட்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கற்ற கொடுத்து இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மன மகிழ்ச்சி நாளாக, வார்த்தையில் வேறொரு கண்ணொடுக்கும் பிள்ளைகளாக மாற்றி இல்லை கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை கட்டளொடுக்க வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து சிஸ்டர் கருணா அழைக்க போறோம். அவர் ஜெபித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நாளே உச்சாமா வந்திருக்கிற தெரிகிறது. ஜெபித்து பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். God bless you. ஹல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, சதா காலங்களிலும் ராஜ்யத்தை உடையவரே, நீதியின் தகப்பனே, யெகோவாயீரே,
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போடுகிறோம். சமாதானத்தின் தேவன் நீர் ஒருவரே கர்த்தாவே. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரும் நீர் சுவாமி. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்த தகப்பன் ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாயிருந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாய் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். யுத்தத்துக்கு குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னபடி நாங்கள் குதிரைகளை பாராதபடி கர்த்தாவே உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எல்லாருடைய வாழ்க்கையும் செழிப்பாகும். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம். அதை எங்களை கழுவி சுத்தம் பண்ணி தகப்பனே உமக்கு நேராக பரிசுத்தமாய் நாங்கள் வந்து சேரும்படியாய், கருத்திரையற்றவர்களாய் உம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வந்து சேரும்படியாய் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் கர்த்தாவே சமுத்திரத்தின் ஆழங்களிலே எறிந்து போடுகிறவராயிருக்கிறீர், மன்னிக்கிறவராயிருக்கிறீர். நீர் மன்னிக்கிற தகப்பன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிருஷ்டிக்கிறது போல கர்த்தாவே நீர் எங்களை கடிந்து கட்டி உம்முடைய வார்த்தையினாலே பேசி எங்களை உருவாக்குகிறவராய் யெகோவா ஒசேனோவாய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே சௌரன் லெஸ்லி பிரதருக்கு அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உம்முடைய உதவியும் ஒத்தாசையும் மனித தயவுகளையும் உண்டாக்கி கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறவர் நீர். குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுவரை நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா. தகப்பனே, அது போல ஆயந்திரணங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகமாரோக்கியம் பலம் கொடுத்து இதுவரை வழி நடத்தினவர் இமானுவேலர் இனிமேலும் வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னும் வரப்போற சௌரியல் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்துக்காக அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, தேவைகள் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கைவிடாத தகப்பன் இதுவரை பேராக அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி இருக்கிறார் ஆண்டவரே. அது போல ஒவ்வொரு ஊழியக்காரர் உம்முடைய வார்த்தைகளை கொடுக்க வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய சமாதானம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய எல்லா அரவணைப்பும் தேவைகளை சந்திக்க ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவர் நீர். தொடர்ந்து வழி நடத்துங்க. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாய் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தாவே 30, 60, 100 ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். சபைகளை நிரப்புங்க. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் நீர் கர்த்தாவே. அவர்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக வாலிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தையினாலே அநேகர் கர்த்தாவே அப்பா ஊழியங்களை செய்கிற அநேகர் சிறைகளுக்கு செல்லுகிறவர்களாய் இந்த நாட்களிலே நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, பவுலும் சீலாவும் சிறையிலே உம்மை துதித்த போது அந்த கதவுகள் தானாய் திற உண்டதென்று நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அந்த சிறையிலே கர்த்தாவே அநேகரை சந்திக்க முடியாது. நீர் அவர்களோடு கூட இருந்து பலப்படுத்துங்க. அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கவலைகள் கண்ணீர்கள் இருந்து விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை கர்த்தாவே உம்முடைய தேசம் ஆண்டவரே. அப்பா, எருசலேம் உலகத்துக்கு தாயா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தின் ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை மண்டை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இம்மானுவேலர் என்பதை அறியாதபடி, மெசியா என்பதை அறியாதபடி அவர்கள் செய்கிற தவறுகளை மன்னித்து இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதில் உள்ள நாடுகளின் எல்லா தீய செயல்களுக்கும் அந்த ஜனங்களை
அப்பா விடுதலையாக்கி காத்துக்கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். பாவங்களை மன்னிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல ஒவ்வொரு தேசத்து ஜனங்களையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டின் அதிபதிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் உமக்கு எதிராக விரல்களை நீட்டாதபடி அப்பா தேவ பயத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ராஜ்யத்துக்கு அந்த ஜனங்களும் வந்து சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிருஷ்டிகள் யாவும் உம்முடையது என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன்னீர் அந்த ஜனங்களையும் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. அன்பின் கரங்களினாலே கர்த்தாவே அவர்களை இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கனடா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் எரிகிற நெருப்புகளை அணைக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசம் உம்முடைய தேசம் ஆண்டவரே. அப்படி எல்லாருக்கும் அழைக்கலம் கொடுத்த இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. உம்மை தேடி நாடி அப்பா உம்மை கண்டுபிடிக்க தடவியாகிலும் கண்டுபிடிக்க அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க. சுசங்களை அறிவிக்கிறவர்களை எழும்ப பண்ணுங்க அப்பா. பயமின்றி உம்முடைய சத்தியத்துக்காக நிக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு காரியங்களுக்கு பின்னாக போகாதபடி, தேவைகளுக்கு பின்னாக போகாதபடி உம்முடைய நாமத்தை பிரயோகப்படுத்தி கத்தாவே தகப்பனே பிள்ளையான வழிகளில் இட்டு போகாதபடி எல்லாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் பேசுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிறவர் என்பதை அவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆனாலும் தகப்பனே தவறிப்பவர் ஒவ்வொருவரையும் மீண்டும் எழும்பி பிரகாசிக்கும்படி ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே தகப்பனே எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களையும் அந்த இடத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிபதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. நாட்டை ஆளுகிறவர்கள் அப்பா நீதியாய் ஆளும்படியாய் இதயத்திலே பேசுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு சத்தியம் போய் சேரும்படியா கிருபை கொண்டருளுங்க. ஒவ்வொரு நாட்டின் அதிபதிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தானுடைய தந்திரங்களுக்கு தங்களை இட்டு கொண்டு போகாதபடி உம்முடைய சத்தியத்துக்கு நேராக அவர்கள் தங்களுடைய மனதை திருப்பும்படியாய் எல்லாரோடும் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இந்த போராட்டம் உண்டு கத்தாவே. அப்பா மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல கத்தாவே தகப்பனே. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் எல்லாரும் ஜெயங்கொள்ளும்படியாய் கத்தர் எல்லாருக்கும் பலம் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தியம் உலகம் எங்கிலும் பரவட்டும். இந்த கடைசி காலத்தில் உம்முடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது எல்லாரும் அறியட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க எல்லாவற்றையும். அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பாதத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உம்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உம்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உம்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உம்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர்
எல்லா புகழும் உமக்குத்தானே. கேருவின் சேராவின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருவின் சேராவின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ உம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ உம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருவின் சேராவின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. Praise the Lord. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் கர்ணா. இன்றைய நாளிலே சேருபீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற பாடலை படித்தீர்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபித்தீர்கள், சகல நாடுகளுக்காக ஜெபித்தீர்கள், கனடா தேசம் இலங்கை நாட்டுக்காக மனதுரத்தோடு ஜெபித்தீர்கள். உங்களுடைய பாட்டிலே ஆழ்மான சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டேன். பூமி அனைத்திலும் உமது மகிமை, ஆலயத்திலும் மகிமை, துதிகண்ட மகிமைக்கு பாத்திரர். வானம் பூமி உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி, பரலோகம் உம்மை தவிர வேறு யார் உண்டு. இப்படியான அருமையான தேவ வஸ்திரங்கள் பொருந்திய ஒரு பாடல், அருமையான பாடலை பாடுவீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் ஜெபத்தை எடுத்து பாடலை பாட சிஸ்டர் கர்னாஸ் காப்ரோ ஒன்றாரியோ.
அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். கிரேஸ் வந்து தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடலை பாடி தேவன நாமத்தை மையப்படுத்தி அதுடன் வேதத்தியான பகுதியை எடுத்திருப்பார். நேற்றைய நாளை வேதத்தியான பகுதியை இருவர் எடுத்து மிகவும் நன்றாக இருக்கு சாட்சி சொன்னார்கள். கர்த்தருக்குத்தான் சொல்றோம். எனவே இன்று நாளை சிஸ்டர் கிரேஸ் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ். Praise the Lord, praise the Lord. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே துதி ஆராதனை பாடல் வேதத்தியான பகுதிகளை உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர். நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஜீவனும் வசனமும் வார்த்தையும் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்குள்ளாக நீர்வாசமாயிருக்கிறபடினால் ஆண்டவரே அந்த மகிமையின் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. அப்படியாக இந்த தேவாதி தேவனை உயர்த்த பாட கிருபை தந்த தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்று, பாக்கியவான்கள் என்று எங்களை அழைத்த தேவனை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமா வழி நடத்தணும். எங்கள் பலத்தினால் ஒன்றுமில்லை ஆண்டவரே, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. நன்றி நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே. ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர், மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர். எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார், எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே துதிக்கு பாத்திரரே. இயேசுவே இயேசுவே, நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. நான் காண்கின்ற எல்லாமே உமக்காகவே, நான் காணாத எல்லாமே உமக்காக உண்டான தேம். இயேசுவே இயேசுவே, நீர் மேலானவர்
மேலானவர் மேலானவர் துதிக்கு பாத்திரர் பாத்திரரே துதிக்கு பாத்திரர் பாத்திரரே 10,000களில் சிறந்தவர் நீரே ரூபத்தில் பூரணரே பள்ளத்தாக்கின் லீலியம் சாரோனின் ரோஜாம் பரிசுத்தமானவரே பரிசுத்தமானவரே 10,000களில் சிறந்தவர் நீரே ரூபத்தில் பூரணரே பள்ளத்தாக்கின் லீலியம் சாரோனின் ரோஜாம் பரிசுத்தமானவரே இயேசுவே இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை உம்மை போல வேறொரு தேவனும் இல்லை உன்னதமானவரே எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் ரட்சிப்புகும் தானே உம்மை போல வேறொரு தேவனும் இல்லை உன்னதமானவரே எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் ரட்சிப்புகும் தானே இயேசுவே இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை எனக்காக யாவையும் செய்பவர் நீரே கிருபையுள்ளவரே எந்த நாளும் போதும் என் கூட இருப்பீர் கைவிட கண்மலையே எனக்காக யாவையும் செய்பவர் நீரே கிருபையுள்ளவரே எந்த நாளும் போதும் என் கூட இருப்பீர் கைவிட கண் மலையே கைவிட கண்மலையே இயேசுவே இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை நன்றி ஆண்டவரே உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உயர்த்தி துதிக்க ஆண்டவரே வந்த எங்கள் ஒவ்வொருவரின் நீர் ஆசீர்வதிக்கிறேன் நன்றி செலுத்துறோம் ஆமென் இன்றைய நாளிலும் நாங்கள் எடுத்துக்கொண்ட வசனம் தியானத்துக்காக நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற வார்த்தையின்படி மற்றும் தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்து எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடும் பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்ற 1 கொரிந்தியர் படி அந்த சொல்லப்படுகிறது என்னென்றால் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற வாக்கு தத்துவத்தின்படி நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கிற நாங்கள் மனச்சோர்வுக்குள்ளாக போக சில நேரத்துல உற்சாகம் இழந்து போகிறோம் மனச்சோர்வுக்குள்ளாக போறோம் காரணம் அவர்களுக்கு எந்த இது வேண்டாம் என்று தேவன் நினைக்கிறாரோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எதை தேவன் இது சரியில்லை என்று சொல்லி எங்களுக்கு கூடாக எதை ஆண்டவருக்கு சொல்றாரோ இந்த வார்த்தை கூடாக எதென்றாலும் அந்த மனச்சோர்வுக்குள்ளாக உற்சாகம் இழந்து போகிறவர்கள் மனச்சோர்வோடு இருக்கிற காரணம் என்னடா வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்றது வேதம் ஒருபோதும் பொய்யுரையாத தேவன் சொல்ற வார்த்தையை நாங்கள் அப்படியே நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் அந்த சமாதானம் மனிதர் கொடுக்கிற சமாதானம் இல்லை அவர் தேவன் கொடுக்கிற சமாதானம் எப்பொழுதும் சமாதானத்தோடு இருங்கள் சொன்ன தேவன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்
நான் அப்படி என்று சொல்றார் ஆண்டவர் என்று அவருடைய சமாதானம் ஒரு நாளும் குறையாது. அப்ப அது டிவைன், அந்த தெய்வீக சமாதானம். அப்படியான அந்த தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நாங்கள் மனுஷர்களுடைய அந்த தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்து எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடு பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்றால் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற இந்த சூழ்நிலைகளை தரிசித்து பார்க்கக்குள்ள எல்லா விதமான தீய உலகத்துக்குள்ள பொல்லாங்கன் இருக்கிறான், பொல்லாங்கண்ட கிரியைகள் இருக்கிறது, எல்லா விதமான தீமையான எந்த இதையும் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளாமல், எங்கட இருதயத்துக்குள்ள அதை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கத்தான் செய்யும். அதான் ஒரு ஊழியக்காரன் சொல்றார், மேலாக பறவைகள் பறக்கிறது, மேலாக பறக்கும், எங்களுக்கு மேலாக பறவைகள் பறந்தோன்றிருக்கு, ஆனால் அது நாங்க ஒண்ணும் செய்யல. ஆனா கூடு கட்ட விடக்கூடாது. எங்கட தலையில கூடு கட்டுறதுக்கு நாங்கள் எங்கட தலையில கூடு கட்ட விடக்கூடாதுன்ற ஒரு ஊழியக்காரன் அந்த செய்தியில நான் ஒரு கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி மேலாக இருக்கிறது சுற்றாடல்கள் இருக்கு, சூழ்நிலைகள் இருக்கிறது தான். ஆனால் நாங்கள் என்னத்தை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள அந்த வேத வசனங்களை எடுத்து நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப அந்த நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கிற சிலர் கூட மனச்சோறுக்குள்ளாகிறார்கள், உற்சாகம் இழந்து போகிறார்கள். காரணம், அவர்களுக்கு வேண்டாம் என்று தேவன் நினைக்கிறது எதுவோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனோடு எங்கள் உறவில் ஒரு உணர்வின் அந்த உணர்வு பூர்வமாக இல்ல, தேவனுடைய அந்த ஆழமான எங்களை இருதயங்களை அவரோடு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்ற. அந்த ஜீவ ஊற்றென்றால் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமையா எங்களுக்கு அது ஊற்றா பாயிறது. அப்ப நாங்கள் அந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறோம்னு சொன்னால், ஜீவ ஊற்று, அவருடைய ஊற்று எங்களுக்குள்ள இருக்கிறபடினால அந்த சந்தோஷம் மன மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கும்படியாக இந்த வார்த்தை கூட அவர் சொல்றார். இந்த இருதயத்துக்குள்ள கணக்க தேவையற்ற காரியங்களை நாங்க இருதயத்துல எடுக்கிறோம், மனதில எடுக்கிறோம், சிந்தனையில எடுக்கிறோம். அப்ப வேண்டத்தகாத காரியங்களை தேவனை இது சரியில்லைன்னு சொல்லிக்கல நாங்கள் அதை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தை எங்களை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் அப்படியே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றத உணவு இந்த தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் இருதயத்திலே எடுத்து அதன்படி நாங்கள் வாழும் போது தேவன் எங்களுக்குள்ளாக நல்ல ஒரு தியானத்துல உறவில இருக்கக்குள்ள ஒரு நாங்கள் என்னத்துக்காக இந்த உபவாச கூட்டங்களோ அல்லது என்னென்ன இதுல பைபிள் ஸ்டடியோ அல்லது இந்த வைக்கக்குள்ள ஏன் போயிருக்கிறேன்னா நாங்க கேட்ட வார்த்தைகள் மாதிரித்தான் இருக்கும். ஆனா தேவனுடைய அந்த வார்த்தை ஒருபோதும் குறைவுபடாது. அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கொமா கூடி நாங்கள் அதை தியானிக்க நாங்கள் தரிச்சிருக்கும் போது எந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லாம் தெரியும் தானே, இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கிறோம் தானே என்று சில நேரம் தோன்ற பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு நேரமும் அவரோட நாங்கள் தியானமா இருக்கக்குள்ள ஒவ்வொரு வெளிப்பாடுகளுக்கூடாக அந்த தேற்றுவதை நாங்கள் காண்கிறோம். அப்ப அதுக்காக தேவன் எங்களை பற்றிய எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த உணர்வு பூர்வமான நிலையிலிருந்து விசுவாசத்திற்குள் நாங்கள் இடம் பெற வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் அந்த தேவனுடைய அன்பை உணர்கிற அந்த நிலையிலிருந்து தேவனுடைய அன்பை விசுவாசத்தினாலே அறிகிற ஒரு நிலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அந்த அன்பு எப்படி, அவர் ஒருபோதும் மாறாதவர், தேவனங்கள் மீது வைத்த அன்பு மாறாதது. அது மனுஷர் மாறி போகலாம், மனுஷருடைய அன்பு மாறலாம், அது அந்த சூழ்நிலையை பார்த்து அன்பு செலுத்துவார்கள் சிலர், அப்படியாக அன்பு மாறலாம். ஆனா தேவ அன்பு, எங்களை அரவணைக்கிற அந்த அன்பு ஒரு நாளும் அது மாறாது. உணர்வு பூர்வமான அன்பு இல்லை, இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் அவரோடு நாங்கள் ஸ்திரத்தன்மையை, தேவனுடைய ஸ்திரத்தன்மை வார்த்தை எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தது. அந்த வார்த்தை வாசிக்க 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 அந்த இருதயத்துல அந்த ஸ்திரத்தன்மையை கொண்டு வருது. அப்ப அவர்களுக்குள்ள நாங்கள் ஸ்திரப்பட்டிருக்கக்குள்ள அந்த நிலையான அந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். இருதயத்திலிருந்து அந்த விசுவாசம் இருதயத்திலிருந்து தான் உண்டாகிறது, நம் உணர்வுகளால் அல்ல. தேவன் மீதுள்ள விசுவாசத்தினால் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உணர்வுகள் நம் கண்களால் பார்க்கக்கூடிய நம் சூழ்நிலைகளை சார்ந்திருக்கிறது உணர்வு. ஆனா விசுவாசம் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கும், நம் இருதயத்தில் ஒரு விளைபொருளா இருக்கிறது. அது இருதயத்துக்குள்ள விளைஞ்சு கொண்டே போறது. இந்த விசுவாசம் கேள்வியினால வரும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் பதறான். எத்தனையோ விசுவாசத்துலதான் கூட இருக்கிறது. விசுவாசம் இருக்கிறவன் அவர் உண்டென்றும், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். அப்ப எத்தனை வார்த்தை விசுவாசம்.
அப்ப அந்த விசுவாசத்தை நாங்கள் வார்த்தைகளை எண்ணத்தை கொண்டு விசுவாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவன் தன்னை எங்களை நேசிக்கிறார் என்று நாங்கள் அறிந்த உண்மையின்படி ஒருவர் வாழ்கிறார் என்றால் அந்த அவர் எங்களை நேசிக்கிறார், இருந்த வண்ணமாயே அவர் எங்களை நேசிக்கிறார். அப்படியாக இந்த நாட்களை இந்த வசனத்துக்கூடாக தியானித்து நான் இதை பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கே சோத்திரம், நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே உங்களோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தையை இன்னும் ஆண்டவர் இன்னும் வெளிப்பாடுகளை தந்து ஒவ்வொருவருக்குள்ளாக இது அந்த இருதயத்தில தோன்றக்கூடியதா, இருதயத்திலே பதிக்கக்கூடியதாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். 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 நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளை உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நீர் மேலானவர், மேலானவர், உம்மை போல் யாருமில்லை என்ற பாடலை பாடி வேத தியான பகுதியிலே தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடத்தல். அதாவது வேதத்தை தியானிக்கிற மாதிரி மிகுந்த சமாதானம் உண்டு. உண்மைதான். தேவன் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. விசுவாசத்தில் நடக்க வேண்டும் சொன்னீங்கள். தேவனின் வார்த்தையின் வல்லமையை, வார்த்தையின் வெளிச்சத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தேவன் கொடுப்பார். இருதயம் பொல்லாதது, அன்பை விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள். அருமையான தலைப்பிலே அருமையான ஒரு வேதத்தியான பாதை நடத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உங்களை ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 தேங்க்யூ. ஆமென். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடலை பாடி வேதத்தியான பகுதியிலே தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்று அந்த தலையங்கத்திலே வேதத்தியான பகுதியை தொகுத்தளித்தவர் சிஸ்டர் கிரேஸ் காபரோட்டார். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி. Praise the Lord, Brother Mahindran. God bless you. நீங்கள் நித்திய வெளிச்சத்தை சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்திலே சனி ஞாயிறு நடக்கிற உபவாச ஜெபத்திலே அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபியுங்கள். உங்களோட ஒப்புக்கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமென். ஆமேன். ஆமேன். நீங்கள் கூட வந்து நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் ஆரம்ப ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உங்களோட ஆழ்மையான இருதயத்தின் ஆத்மாவுக்குள்ள வாஞ்சையை காட்டினார். அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பொழுதுமே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை வந்து வாஞ்சையுடன் ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும்ன்றதுக்காகவே கர்த்தர் உங்களுக்கு அந்த விதத்திலேயே பலன்படுத்தி உபயோகிக்கிறதுனால கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. God bless you, Brother Mahindran. அதே போலவே நாங்கள் பிரதர் லெஸ்லியும் சிஸ்டர் ரீட்டாவையும் அந்த இடத்திலே வைத்து நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறோம். வந்து சேர்ற எல்லா ஸ்திரீகளுக்காகவும் ஹேண்ட் மெய்டன்ஸ் ஆஃப் த லார்ட் என்று நான் சொல்றது. அதே போலவும் பாஸ்டர்ஸ் வந்து சேர்றவை எல்லாருக்காகவும் நாங்கள் அந்த பாரத்தோட தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. God bless you all. Thank you, Lord. At this time, I would like to also mention how there has been a disaster through an earthquake in Colombia, in South America, Colombia, where 700 people have perished. And so we will remember them also in our prayers. And also whoever that have joined us, please join us together in standing in the gap and praying for those that perish through these environmental disasters. And so, Lord, we come to you, Lord, at this time, Father, especially remembering, Lord, at this moment, Lord, 700 people and their families, because of the way they have, Lord, been, Lord, disastrously, Lord, through this earthquake, Lord, has been, Lord Jesus, affected by the earthquake. The families of these 700 people that have perished, Lord, are finding this loss, Lord. Lord, even the others, Lord, that have been, Lord, affected by it, Lord, in Colombia, we, Lord, pray for them, Lord, that you would come and minister to them. Send forth the church, Lord, and also, Lord, other missionaries and other evangelists that would come and also, Lord, with a burden, minister to them as we pray and stand in the gap and pray for them, Lord, in the name of Jesus, I pray. Thank you, Lord, for making this an opportunity that they will seek you, find you, and know you as well. Now also, Lord, bring, Lord Jesus, Nitya Velicham at this time, Lord, for all those who have gathered at this time, Father, from many nations, Lord, 200 plus nations that have gathered together in your name, Lord, as Nitya Velicham has been ministering to them, Lord. Father, we thank you, Lord,
Thank you for that much of the blessing that is going on upon the believers and upon the ones that are still, Lord Jesus, standing at the wayside and thinking, what is this all about? As they have been also, Lord, shared by friends and shared by others to come and join us and find the Lord of their salvation. And Lord, we thank you, Lord, because many of them, Lord, this is the very purpose behind them, would come into the knowledge of their salvation through the singing, through all that has been going on from the beginning to the end, Lord, from the handmaidens that are sharing with songs and adorations and worship, and also with the devotional that many the testimonies are coming in that they have been blessed by it. We thank you, Lord, for every one of them that are listening and being blessed by it as well. So we thank you, Lord Jesus, and also for the ministers of the gospel that would come and share, Lord. This ministry, Lord, that is going to come forth, Lord, is anointed. That is, Lord, set aside for you, Lord, for the end days of the ministry that is coming up, Lord Jesus. This is, Lord, not of man. This is of the power of the Holy Spirit. This is chosen by you, by your Spirit, O God. Therefore, Lord, we bring forth all honor and glory to you, my Savior, in the name of Jesus. And also 97 stations that have joined together as well, Lord. All of them, Lord, reaping that same blessing, which when they share the very message of your salvation, message of the gospel that goes on, Lord, into the people's lives, there is such a blessing, Lord Jesus, in it. And they are all a part of that, Lord. So we thank you for each and every one of them, Father, in imparting that blessing, in sharing that blessing, Lord. So we thank you for that, Lord. We now thank you, Lord Jesus, for Brother Mahendran, who is hosting this program at this time, Father. May be with him. Thank you, Lord, for the anointing that is upon his own life too, Lord, and the calling that is you have given to him, for the very burden that you have placed upon his heart for souls, Lord. We do not carry anything except souls, Lord, when we come to you, when we see you face to face. And that is exactly what he is doing and has been an example to it, Lord. Thank you for that, Lord. And Lord, continue, Lord Jesus, put your arm of love and protection around him, Lord, and keep him, Lord Jesus, and that call and that purpose to fulfill right to the very end, oh God. So we thank you, Lord, in Jesus' name. Now also pray, Lord Jesus, for Brother Leslie and Sister Rita, Lord, who tirelessly work from morning till evening, Father. We know, Lord, how much it takes, how much it entails, Lord, to be involved in such a work, Lord, 24/7, Lord, for that burden, Lord Jesus, is of the Lord, but they will not find it as a burden, Lord, that comes physically, mentally, and emotionally. By your grace and your strength, you will sustain them. And this would be carried by you, Lord, in their hearts and lives through the power of your Holy Spirit and the anointing power of the Holy Spirit. And we thank you for that, Lord. Be with them, lead them, and guide them, especially with Brother Leslie, Lord, morning till evening, doing all the recordings and everything that, Lord Jesus, entails, Lord Jesus, to be able to produce this, Lord, to go into media networks, Lord, as YouTube and Facebook and all the rest, Lord, however it takes, Lord. So we thank you for that guidance. Thank you for the power of the Holy Spirit and the guidance that it takes, Lord, only by your guidance, only by your power and your grace, Lord. And also Sister Rita, as she working, Lord, hand in hand, side by side, Lord, for all that it takes, Lord Jesus, for your guidance upon her life as well, Lord, upon her protection, and also, Lord, all even as a housewife, Lord, many other handmaidens that are coming and in the same place, Lord, how they come and dedicate their time and service despite of their family responsibilities as a wife, as a mother for the children, Lord, and even, Lord Jesus, to take care of their family needs and all the rest, Lord. They still do a ministry for the call and the purposes to fulfill in their own lives. So we thank you for each and every one of them, Lord. So also, Lord, the ones that are listening, Father, Lord, they know, Lord, as they hear, as they are fed by your Spirit and your power, oh God, through the word, Lord. Word is the very power and the strength that comes into them, Father, as you are ministering to them, Lord, that they would know, Lord, what it takes, Lord, that they would be also enlightened in their hearts and their lives and the ways in which they want to come in, oh God, and know what a God we love and serve, that you become a part of their very life, Lord, because they have that very yearning and Lord Jesus, wanting to come and know more and more of you, Lord, into their hearts and lives as they grow, even as you said, Lord, draw nigh unto me and I will draw nigh unto you. And that is what you're doing at this time, Lord. Thank you, Jesus. Thank you for touching them. Thank you, Lord Jesus, as the word has been prepared to enter into their hearts and lives, bring forth much. The seed has been prepared and the seed is going to be sown into their hearts and lives. And we will see the harvest of the souls. That's the seed being prepared and sowed, Lord. You will bring forth the harvest upon them, Father. That you are the
harvest. You are the God of the harvest. You are the Lord of the harvest who would bring forth that harvest upon their hearts and lives. And we now thank you, Lord, as you're touching them physically, Lord Jesus, the ones that are in the hospitals, upon the beds, Lord, that are sick, Lord. We remember at this time, Lord Jesus, Sister Subha's husband too, Lord. Lord, she's a woman of God. She's a servant of the Lord. She serves you, Lord, from the very bottom of her heart, Lord. And you love her, Lord, with an everlasting love. You would not fail her. You would not fail her family. Cover her in your precious blood. Put your arm of love and protection around her and her family, especially upon her husband at this time, Lord. Lord, we plead the blood of Jesus Christ upon him. And Lord, let his soul, Lord, be touched, saved, delivered, Lord Jesus, from the onslaught of the enemy in Jesus' name. Lord, I thank you, Lord, for raising him up, Lord, for your honor and for your glory, Lord, that he will stand up and say, yes, he's the living God. He's the one that I love to serve and honor him and make him, Lord, a strong testimony unto yourself, Lord, as he revives and comes back, Lord, for your honor and for your glory's sake, Lord, as you touch him and strengthen, quicken, and revive and bring him out, Lord Jesus, through your wonderful resurrection power that is penetrating through him at this very moment. Thank you for your healing virtues, Lord Jesus, that is working upon his life in Jesus' name, to raise him up completely healed and becoming a strong testimony for your honor and for your glory, I pray in Jesus' name. I also thank you, the same spirit that raised Christ Jesus from the dead, the same spirit that are touching everyone that I been healed right now in your homes, on the sick beds, and in the hospitals. The Lord is touching you. The Lord is raising you up. The Lord is delivering you. The Lord is setting you free. Whatever bondage, whatever ailments that may be, God is above all of that. He has already nailed it on the cross upon his body, and he has said that the blood that he shed is for your salvation and for your healing. Receive it right now in Jesus' name. Thank you, Jesus, for the ministry of the power of your Holy Spirit that is working upon them. The bloodshed is working upon them. It's the finished work of Calvary, and we thank you for that in Jesus' name. Thank you for meeting the needs of the people, oh God, no matter what their needs are. May it be appointment, may it be need of money, may it be need of anything that they have been asking you, Lord, shedding their tears before you, Lord. You have seen them, you have heard them, you have been touched by their infirmities because you have gone on before us, and you are, Lord, setting them free, Lord, and completing. And you said, Lord, come unto me, all that labor and are heavy laden. And also you have said in your word, Lord Jesus, when we come to you, Lord, you are the Lord, our Jireh God, who will supply all our needs according to your riches in glory through Christ Jesus. Therefore, you are supplying those needs as well. Right now, this very moment, I pray in Jesus' name, amen and amen. Thank you, Jesus. Amen. Brother Mahendran. For your prayer. Praise the Lord, Sister Dolly. Praise Lord, yeah, praise Lord. உள்ள இருக்கா ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, வருகிற வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு ஒரு புதிய விசுவாசி செய்து கொடுக்க போறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Go ahead. ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கு ஆண்டவரே, நீங்க வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு உங்களோட வார்த்தையின் வல்லமையை தெரியப்படுத்த போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, உங்களோட வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு வல்லமையும் கிருபையும் கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மாலை நேரம் ஆண்டவரே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே அப்பா. நீங்க அபிஷேகம் பண்ணினவர்களே, ரட்சிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவரே, அவர்களை பாதுகாக்கிறீர்கள் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கரத்தின் மூலமாக உங்களோட கிருபையை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வல்லமைக்கான நன்றி செலுத்துறேன். உங்களோட அன்பின் அகலம் நீளம் உயரத்தையும் அறிந்து உணரக்கூடியதாக இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பை அனுப்பி ஆண்டவரே, வரப்போற ஊழியக்காரர்கள் உங்களுடைய அன்பில நிலைத்திருந்த ஆண்டவரே, விசுவாசம் நம்பிக்கை அன்பில நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்பி, பரிசுத்தமானவரை உங்களால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இப்பொழுதும் ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறியபடி நான் கேட்பதற்கு அதிகமாக உங்களுடைய வல்லமையினால நிரப்பி ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் வழி நடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன்.
யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே. ஒரு பொல்லாப்பும் அவர்கள் நேரிடாதபடியாக ஆண்டவரே யாவரையும் உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரே, உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கூறிய வாக்குத்தத்தின்படி ஒரு வாதையும் ஊழியக்காரர்கள் மேல் வராத வண்ணமாக அப்பா உங்களோட இரத்தத்தின் கீழே மறைத்து வைங்க. தேவ பயத்தை குடுங்கப்பா. இந்த கடைசி காலத்துல ஐயா உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி வார்த்தையில நாங்க பலன் அடைவதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் 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 ஐயா. ஆமென் ஆமென். நன்றி சகோதரி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்தாங்க முதலாவது செய்தியை கடந்து செல்ல போறோம். என்று முதலாவது செய்தியை கொடுக்க இருக்க விக்டர் பால் இந்தியா. இதோ அவருடைய செய்தி. கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். இந்த நாளிலும் இந்த 8வது மாசம் 2வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். இயேசுவை நம்ம ருசித்து 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 பார்க்க பார்க்க பார்க்கத்தான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் பெருகும், கிருபைகள் பெருகும், ஞானம் பெருகும். நம்ம தலையை கர்த்தர் உயர்த்துவார். கரங்களை கட்டி கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பொறுமை மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும். பொறுமை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். வேதத்துல என்னன்னு சொன்னா, மோசே ரொம்ப பொறுமை உள்ளவனா இருந்தான். ஆபிரகாம் ரொம்ப பொறுமை உள்ளவரா இருந்தார். யோபு ரொம்ப பொறுமை உள்ளவராக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பொறுமை உள்ளவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து ரொம்ப பொறுமையோடு கூட பிதாவாகிய தேவன் கொடுத்த வேலையை உண்மையும் உத்தமமா செய்து கொண்டே இருந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டமான வாழ்க்கை, நெருக்கமான வாழ்க்கை, உபத்திரவமான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை தான். ஆனா